welcome to another one new video. In this video we can see how to verify your mobile number in easy steps. இந்த வீடியோ டாபிக் வந்து நம்ம மேக்ஸிமம் நிறைய வாட்டி கவர் பண்ணிட்டோம். நம்ம நம்பர் வந்து கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் வந்து எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு அந்த இஷ்யூ இருக்குது. பெண்டிங் எடிட்ஸ், தென் ஆஃப்டர் நாட் அப்ரூவ்ட், இதுக்கெல்லாம் ஈஸி சொல்யூஷன்ஸ் என்ன? அதாவது நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம். வித் யுவர் பிஸ்னஸ் ப்ரூஃப் வச்சு உங்கள் பிஸ்னஸ் நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்ட்டு. லைக் எம்எஸ்எம்இ, ஜிஎஸ்டி, தென் ஆஃப்டர் யூட்டிலிட்டி பில்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம சப்மிட் பண்ணி இந்த பிஸ்னஸ்க்கு இந்த நம்பர் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பட் என்ன அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த ஃபார்ம்ஸுமே சப்மிட் பண்ணி எனக்கு வந்து நம்பர் வந்து வெரிஃபை ஆகலை. ஆஸ் வெல் அஸ் வந்து நான் யூட்டிலிட்டி பில், எம்எஸ்எம்இ, ஜிஎஸ்டி எல்லாமே நான் சப்மிட் பண்ணி பார்த்துட்டேன். பட் அப்பயுமே வந்து சப்போர்ட்டுக்கிட்ட இருந்து எனக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து உங்கள் நம்பர் வந்து வெரிஃபை பண்ண முடியல. டு ஷோ ஆஃப் யுவர் பிஸ்னஸ் ஓனர்ஷிப் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மெயில் வரும். ஸோ ஜஸ்ட் ஆஃப் வந்து அந்த ப்ராசஸை வந்து நம்ம வந்து கிளியர் அவுட் பண்ணி அந்த நம்பரை வந்து எப்படி கம்ப்ளீட்டாக வந்து வெரிஃபை பண்ணுறது அப்படின்றத ஒரு ப்ராசஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ மெயினாக வந்து இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணாலே நான் 100% கேரண்டியாக சொல்ல முடியும் உங்கள் நம்பர் வந்து லைவ் ஆகிடும். ஸோ அது எப்படி வேணால் இருக்கலாம். பிஃபோர் இந்த பிஸ்னஸ் நீங்கள் நம்பர் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்து பெண்டிங் எடிட்ஸ், நாட் அப்ரூவ்டே ரொம்ப நாள் வந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து அப்ரூவ்டே பண்ண முடியல அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்கும் அது வந்து கம்ப்ளீட்டாக இது யூஸ் பண்ணி, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்கள் நம்பரை வந்து லைவில் கொண்டு வந்த முடியும். ஸோ அது என்னென்ன ப்ராசஸ், எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் ஃபஸ்ட் ஆஃப் சொல்லிடுறேன். பட் அதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக சில ப்ராசஸ்லாம் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே உங்கள் பிஸ்னஸ்க்கும் சப்போர்ட்டாக இருக்கும், உங்கள் நம்பருக்கும் லைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நம்ம கூகுள் மை பிஸ்னஸில் வந்து நம்பர் வந்து நாட் அப்ரூவ்டில் இருக்குது, இல்லை பெண்டிங் எடிட்ஸில் எடிட் இன்ஃபோவில் காமிக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஓல்டு வீடியோவில் சொல்லியிருப்போம். இந்த மாதிரி வந்து ஃபோன் நம்பர் பெண்டிங் ப்ராசஸ்க்கு வந்து தனியாக ஒரு ஃபார்மே இருக்குது. அந்த ஃபார்மில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ், தென் ஆஃப்டர் நீங்கள் கொடுக்க போகிற நம்பர், தென் ஆஃப்டர் வந்து நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் வந்து ஜிஎஸ்டி, எம்எஸ்எம்இ, தென் ஆஃப்டர் போஸ்ட் பை மொபைல் பில்லாக இருக்கட்டும், ஆர் யூட்டிலிட்டி பில்லாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுறப்போ ஜஸ்ட் ஆஃப் வந்து அதை பேஸ் பண்ணி உங்கள் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஆஃப் கேசஸ் வந்து பிஃபோர் வந்து அப்படி தான் வந்து வெரிஃபை ஆகிருக்கு. ஸோ நம்ம அதனால தான் அது ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டோம். பட் இப்போ என்ன ரீசெண்ட் இஷ்யூஸ் அப்படின்னா, நம்ம ப்ராப்பரான டீட்டெயில்ஸான டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணி நம்பர் வந்து அப்ரூவ் ஆக மாட்டேங்கி அப்படின்ற மாதிரி நிறைய இஷ்யூஸு. ஸோ நம்ம பண்ண கேசஸ்லேயுமே வந்து நிறைய பேருக்கு அது ரிப்பீட்டட் ஆகிறனால இது ஏன் இப்படி வருதுன்னு நம்ம ஃபர்தராக சப்போர்ட்டர்கிட்ட பேசுகிறப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபர்தராக வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு மெயினாக வந்து வித் திஸ் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ணி உங்கள் நம்பர் லைவ் பண்ணுவாங்க. அடுத்த பட்சம் வந்து அவங்க மெயினாக கேட்குறது வந்து இட்ஸ் ரிஃப்ளெக்டட் ஆன் யுவர் அஃபிஷியல் பிஸ்னஸ் வெப்சைட். அதாவது நீங்கள் கொடுக்க போகிற நம்பர், உங்கள் பிஸ்னஸ் லைசன்ஸ், தென் ஆஃப்டர் யூட்டிலிட்டி பிட்டால் தவிர்த்து அஃபிஷியல் பிஸ்னஸ் வெப்சைட்டில் வந்து அந்த நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரிஜெக்ட் மெயில் வந்திருந்தாலும் அந்த மெயிலில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் கொடுக்க போகிற நம்பர், இந்த பிஸ்னஸ் நம்பர் வந்து உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா, ஐ மீன் வந்து அந்த நம்பரை நீங்கள் அதில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது ஒரு மீனை கேட்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த வெப்சைட்டில் அந்த நம்பர் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் பிஸ்னஸ்க்காகனா, அப்போ தாராளமாக அந்த பிஸ்னஸ் நம்பர் தான் உங்கள் பிஸ்னஸ்க்கு கரெக்டான நம்பர் அப்படின்னு சொல்லி அவங்க வெரிஃபை பண்ணி அந்த நம்பர் வந்து உங்களுக்கு கூகுள் மை பிஸ்னஸ் வந்து வெரிஃபை பண்ணி லைவ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி இன்கேஸ் வந்து நீங்கள் உங்கள் நம்பர் வந்து ஆல்ரெடி கூகுளோட இண்டெக்ஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா வித் திஸ் ப்ரூஃப் உங்கள் நம்பர் வந்து லைவ் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் ப்ரூஃப் கொடுத்து உங்கள் நம்பர் வந்து லைவ் ஆகாதவங்களுக்கு நான் இந்த மெத்தட் சொல்கிறேன். ஜஸ்ட் ஆஃப் வந்து அஃபிஷியலாக உங்களுக்கு ஒரு வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் கூகுள் மை பிஸ்னஸில் கொடுக்குற ஃப்ரீ வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் வந்து காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கூகுள் மை பிஸ்னஸில் கொடுத்தது ஃப்ரீ வெப்சைட்ஸு. இதில் வந்து நீங்கள் அங்கே என்ட்ரு பண்ணி உங்களுக்கு லைவ் ஆகலைனாலும் இந்த இடத்துல உங்களுக்கு நம்பர் ஷோ ஆகும். பட் நிறைய பீப்புள்ஸ் வந்து மேக்ஸிமம் வெப்சைட் உள்ளே போய் பார்த்துட்டு நம்மளுக்கு கால் பண்ண மாட்டாங்க. ஸோ நேராக வந்து நம்மளுக்கு கூகுள் மை பிஸ்னஸில் நீங்கள் கால் பட்டன் இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து கால் பண்ணி நம்ம பிஸ்னஸ் டீட்டெயில்ஸோ சர்வீஸோ வந்து கேட்டுப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்குன்னு உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் வந்து சிம்பிளாக, ஐ மீன் வந்து நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஓகே இன்கேஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க உங்கள் பிஸ்னஸ் வெப்சைட்டே இல்லை, பட் நான் பண்ணணுன்னு இருக்கேன் அப்படின்றப்ப நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நான் கூகுள் மை பிஸ்னஸில் வச்சு தான் என் சர்வீஸே நிறைய பேரை வந்து பிஸ்னஸ்
வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, நான் அப்படி தான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து சிம்பிளாக ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ப்ராப்பரான ஒரு டொமைன் உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வாங்கி நீங்கள் டொமைனுமே உங்கள் பிஸ்னஸ் நேமில் ரிஜிஸ்டர் பண்ண முடிஞ்சால் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. கூகுள் மை பிஸ்னஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்கள் பிஸ்னஸ் நேம், பிஸ்னஸ் அட்ரஸ் என்ன கொடுத்துருக்கீங்க, தென் ஆஃப்டர் அங்கே என்ன நம்பர் கொடுக்க போகிறீங்களோ அது எல்லா ப்ராசஸுமே நீங்கள் இதில் பின் பண்ணுங்கள். தென் ஆஃப்டர் கூகுள் மை பிஸ்னஸ் மேப் லொக்கேஷனுமே இதில் பின் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கூகுளோட ஈஸியாக இண்டெக்ஸ் ஆகி உங்கள் நம்பர் வந்து ஆஃப்டர் நீங்கள் அந்த ஃபோன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறப்போ உங்கள் வெப்சைட்டுமே நீங்கள் அதில் அந்த ஃபோன் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் யுவர் பிஸ்னஸ் வெப்சைட் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ அந்த இடத்துல உங்கள் வெப்சைட்டை நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்காக ரெடி பண்ண வெப்சைட்டை போட்டுட்டு என்ன நம்பர் நீங்கள் லைவ் பண்ணணும் விரும்புகிறீங்களோ அந்த நம்பர் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஆஃப் வந்து உங்கள் ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நம்பர் வந்து லைவ் ஆகிடும். பிகாஸ் அவங்க ஒரு ப்ரைவேட் வெப்சைட்ஸில் வந்து உங்கள் பிஸ்னஸ் வெப்சைட்டில் வந்து நீங்கள் கொடுக்க போகிற நம்பர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதான் மெயினாக பார்க்குறாங்க. ஸோ மெயினாக அந்த காண்டாக்ட் பேஸில் வந்து ஸோ இந்த நம்பர் இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா மேக் ஏ கால் ஃபார்ம். ஸோ இது வந்து நான் தனியாக ஒரு லிங்க் கொடுத்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன், இது கூகுளோட இண்டெக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து ஸோ ஆட்டோமேட்டிக் இந்த பிஸ்னஸுக்கு வந்து இந்த நம்பர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் உங்கள் பிஸ்னஸ் நம்பரை வந்து லைவ் பண்ணுறாங்க. இது வந்து சில பேருக்கு வந்து தேவைப்படாது. பிகாஸ் இன்கேஸ் உங்கள் நம்பர் வந்து ஆல்ரெடி வந்து ஜஸ்ட் டயல் இந்தியா மார்ட்டில் வந்து ப்ராப்பராக கொடுத்து இண்டெக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சப்போர்ட்னால உங்கள் நம்பர் லைவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அது தேர்ட் பார்ட்டி வெப்சைட்னு சொல்லுவாங்க. உங்கள் பிஸ்னஸ் நேம் யூஸ் பண்ணி அந்த நம்பர் அங்கே பப்ளிஷ் ஆயிருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நம்பர் கூகுள் மை பிஸ்னஸ்லையும் ஷோ ஆஃப் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் டு பிஸ்னஸ் நாட் அப்ரூவ்டுன்னு வந்துருச்சு, ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துமே நாட் அப்ரூவ்டு வந்துருச்சு பட்சத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சிம்பிளான ஒரு பேசிக்கான வெப்சைட் ரெடி பண்ணி ஃபூட்டர் தென் ஆஃப்டர் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து உங்கள் நம்பர் கொடுக்க முடியும், வாட்ஸ்அப்லேயே இருக்கட்டும், தென் ஆஃப்டர் வந்து கான்டாக்ட்ஸ்லேயே இருக்கட்டும் கொடுத்து ப்ராப்பராக இண்டெக்ஸிங் பண்ணிவிட்டு தென் ஆஃப்டர் வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் நம்பர் வந்து லைவ் ஆகும். பட் ரீசெண்டாக நம்மளுக்கு நிறைய பேருக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ப்ராசஸில். ஸோ நம்பர் லைவ் ஆகிருக்கு. சரி, அது ஜஸ்ட் ஆஃப் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். பிகாஸ் நம்மளுக்கு இப்போ வரைக்குமே நிறைய கமெண்ட்ஸ் வருது, என்னால் நம்பர் லைவ் பண்ண முடியல, ஃபார்ம் சப்மிட் பண்ணுமே வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, என்ன இஷ்யூ அப்படின்னு எனக்கு கிளியராக தெரியல, நான் ஒரு 3 month 4 month ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்குலாம் இதான் ப்ராசஸ். ஜஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வெப்சைட் இப்போ நம்மளே வெப்சைட் பண்ணி கொடுக்குறோம். இன்கேஸ் உங்களுக்கு நீட் வேறு ஒருத்தவங்க பண்ணி தராங்க அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள் உங்கள் டீம் மூலிமா. இல்லை எனக்கு வந்து எந்த ஹெல்ப்பும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு சிம்பிளான அதாவது கூகுள் மை பிஸ்னஸ்க்குன்னு ஒரு வெப்சைட் வந்து ரொம்ப பட்ஜெட் இல்லாமல் ஒரு மினிமைஸான ஒரு பட்ஜெட்டில் அமௌண்ட் ரெடி பண்ணி ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து நம்ம எப்படி பண்ணால் ஈஸியாக வந்து நம்பர் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்களோ ஸோ அந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி நம்ம என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோமோ கூகுள் மை பிஸ்னஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் ஆகிற மாதிரி அந்த வெப்சைட் ரெடி பண்ணி ப்ராசஸ் பண்ணுற மூலிமா உங்கள் நம்பர் வந்து ஈஸியாக வந்து லைவ் ஆகும். ஸோ இப்படி ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு நிறைய பேர் லைவ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்ற ப்ராசஸ் நீங்கள் இன்கேஸ் வேறுக்கே உங்கள் பிஸ்னஸ் வெப்சைட் இருக்குது அப்படின்னா உங்கள் சப்போர்ட்டர் உங்கள் வெப்சைட் யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்க ப்ராசஸ் கிட்ட சொல்லி ப்ராப்பராக நம்பர் வந்து இண்டெக்ஸிங் பண்ணி நீங்கள் ஒன் செகண்ட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஓகே ஆகும். இன்கேஸ் வெப்சைட் இருந்துமே லைவ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம டேரெக்டாக சப்போர்ட் டீம் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ரெக்வஸ்ட் பண்ணணும், நான் பிஸ்னஸ் வெப்சைட்ஸில் இருந்து தென் ஆஃப்டர் ஃபர்தராக யூட்டிலிட்டி பில் எம்எஸ்எம்இ மேக்ஸிமம் அந்த இஷ்யூ வராது. இன்கேஸ் ரேர்லி ஒரு 1 or 2 கேசஸ்க்கு அந்த மாதிரி வரும், வெப்சைட்லேயும் அந்த நம்பர் கொடுத்து வந்து லைவ் ஆகாமல் இருக்கும். அது வந்து டியூ டு சம் சப்போர்ட்டர் இஷ்யூவாக இருக்கலாம். நீங்கள் ஒரு 2-3 தடவை வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர் வந்து லைவ் ஆயிரும். ஸோ அந்த ப்ராசஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் நான் 100% சொல்லுவேன், நீங்கள் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் வச்சு ப்ராப்பரான டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 2-3 டேஸில் வந்து உங்கள் நம்பர் லைவ் ஆயிரும். பிஃபோர் ஒரு 2 month பிஃபோர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் ஃபார்ம் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1 hour மேக்ஸிமம் 24 hours வந்து உங்களுக்கு ரீப்ளே வந்துடும். ஒன்று நம்பர் லைவ்னா நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கூகுள் மை பிஸ்னஸில் ஷோ ஆஃப் ஆயிரும். இன்கேஸ் ரிஜெக்டட் அப்படின்னா ரிஜெக்டட் மெயில் அனுப்பிடுவாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த கூகுள் லே ஆஃப் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறனால ஸோ சப்போர்ட்டர் டீம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ அகைன் இந்த கோவிட் இஷ்யூ ரைஸ் ஆகிறதுனால மறுபடியும் சப்போர்ட் டீம் கம்மியாக இருக்கிறனால இப்போ அவ்வளோவா வந்து சப்போர்ட்டர் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. ரீசெண்டாக நம்ம பண்ணுறதுலையும் தெரியுது, நிறைய பேர் என்கிட்டயும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படின்றப்போ ஏன் மெயில் வரல அப்படின்றத வந்து நீங்கள் வந்து வரி பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் உங்கள் கேஸ் வந்து இன்னுமே வந்து க்ளோஸ் ஆகலை அப்படின்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டில் போனீங்க. அப்படி டவுன் இல்லைனா இன்கேஸ் நீங்கள் எதனா ஒரு மெயில் ரைஸ் ஆஃப் பண்ணியிருக்கீங்க, இல்லை காலில் பேசியிருக்கீங்க, இல்லை ஒரு மெயில் ரைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல கேஸ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். அந்த கேஸ் ஐடி வந்து க்ளோஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் வரும். பட் அதுக்கு வந்து இன்ன டைம் அப்படின்றது வந்து இப்போ கரெக்டாக சொல்ல முடியாது. பிஃபோர் ஒரு 1 or 2 month வந்து 24 to 48 hours மேக்ஸிமம் பண்ணிடுவாங்க. பட் இப்போ ஆல்மோஸ்ட் 5 to 6 working days ஆகுது. அதாவது சாட்டர்டே சண்டே
டே வந்து கன்சிடர் பண்ணாமல் 5 டேஸ், அதாவது வீக்லி வந்து 5 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு எப்போ வேணும் வரலாம். மேக்ஸிமம் இப்போ 3-4 டேஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் அகைன் அண்ட் அகைன் வந்து இஷ்யூ வந்து ரைஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் அப்படி பண்ணுறப்போ வந்து இன்னுமே லேட் ஆகும், டூப்ளிகேட் போட்டுருவாங்க. ஸோ ஒன்ஸ் கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ரைஸ் ஆகிடுச்சு, கேஸ் ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அகைன் இன்னொரு கேஸை வந்து தயவு செஞ்சு க்ரியேட் பண்ணாதீங்க. பிகாஸ் டூப்ளிகேட் ஆகிடும், அதுவும் டைம் வேஸ்ட் ஆகும், இல்லைனா இன்னுமே லேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு ஃபோன் நம்பர் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறீங்க, இல்லை ரீஇன்ஸ்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் 1 வீக் ஃபுல்லாக. பிகாஸ் டியூ டு சுச்சுவேஷன்ஸ் இப்போ அப்படி இருக்குது. ஸோ சீக்கிரமாக அது ரீகவர் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் அந்த ப்ராசஸ் ட்ரை பண்ணுறப்போ உங்கள் நம்பரும் சரி, ரீஇன்ஸ்டேட் சஸ்பெண்டடும் சரி, ரெண்டுமே ரீகவர் ஆயிரும். ஸோ அடுத்து என்ன அப்டேட்ஸ் அப்படின்றத வந்து நான் அப்பப்போ அப்டேட்ஸ் வரப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்களும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் நம்பர் லைவ் ஆச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ தட்.